எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும், கண்டிப்பா. சரியா? சரி. மேலதான் மேலையா? dining. போங்க. சரி, நாங்க Okay. போறோம். டேய், எங்கடா திடீர்னு காணாம போயிடுற? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? நடக்கிறது உன் தங்கச்சி கல்யாணம். கல்யாணம் முடியற வரைக்கும் கூடவே இரு, புரியுதா? அண்ணே, 2 கல்யாணமும் முடியற வரைக்கும் இவனை உன் கூடவே நீ வச்சுக்கோ, எங்கேயும் விட்டுறாத. சக்கு, ஒரு நிமிஷம். என்னன்னு? ஒரு சின்ன உதவி வேணும். உதவியா? என்ன உதவி? என்னன்னு சீக்கிரமா சொல்லுன்னு. எனக்கு 1008 வேலை இருக்கு. கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என் கார்டே உங்ககிட்ட தானே இருக்கு. எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கணுமா? ஐயோ, உன்னை என்ன சொல்றது? சக்கு, அவ்வளவு பணத்தை கார்ல எடுக்க முடியாது. எனக்கு தேவை 50 லட்சம். 50 லட்சமா? என்னன்னு விளையாடுறியா? அப்படி என்ன செலவு உனக்கு? பணம் எனக்கு இல்லை, உன் பையன் அபிஷேக்குக்கு. அபி, 50 லட்சம்னா எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? தெரியாம கேட்குறேன், நல்லாவே தெரியும். உனக்கு எதுக்குடா 50 லட்சம் ரூபாய்? அப்படி என்னடா செலவு உனக்கு? இந்த பாருங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்கிறனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். அது இதுன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா விடுங்கண்ணா. டேய் இருடா, ஆனா உனா டென்ஷன் ஆகாத, நான் பேசுறேன். சக்கு, ஏதோ பிரச்சனைன்னு வந்து நிற்கிறான் நம்ம பையன். இந்த கல்யாணத்தில் அவன் சந்தோஷமா வந்து நிற்கணும்னா இவன் பிரச்சனையை முதல்ல நம்ம தீர்த்தாகணும். இங்க பாரு, எவ்வளவு கேட்டான் உன் பையன்? ஆஃப்டர் ஆல் 50 லட்சம், 1/2 கோடி தானே. உன் சொத்து மதிப்பு என்ன உனக்கு தெரியுமில்ல? தயவு செய்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடு. ஏற்பாடு பண்ணுனா நான் யார்கிட்ட போய் கேக்குறது? இது என்ன கேள்வி? கௌதம் கிட்ட தான் போய் கேட்கணும். இப்ப போய் கௌதம் கிட்ட எப்படி கேக்குறது? சக்கு, நீ எப்படியெல்லாம் போய் கேட்கணும்னு நான் உனக்கு சொல்லித் தர வேண்டியதில்லை. எப்படி பேசினா அவன் பணம் தருவான்னு உனக்கே நல்லா தெரியும். இங்க பார், உன் பையனுக்காக போய் கேளு போ. இல்லை, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. சரி விட்டுருங்க, நானே பார்த்துக்கிறேன். டேய், டேய் நில்ற சக்குமா. சரி, நான் போய் பேசி பார்க்கறேன். அம்மா கிட்ட வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. உங்களோட அவங்க தான் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரியே தெரியல எனக்கு. டேய், என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும்டா. சக்கு போய் நின்னா கௌதம் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். நீ வேணா பாரு, சக்கு பணத்தோட தான் வருவா. பாப்பு. டேய், என்னடா உம்முன்னு இருக்க? கொஞ்சம் சிரிடா, சிரி. சி, இதுக்கு சிரிக்காம இருந்துக்கலாம். இதெல்லாம் மறக்காம பாத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே சார். கௌதம், என்னம்மா சொல்லுங்க. அது வந்துப்பா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? சச்சே, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அது என்னன்னா, அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கு ஏமா இவ்வளோ யோசிக்கிறீங்க? உங்க கார்டு இருக்குல்ல, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா என் கார்டையும் தரேன். மேனேஜர், அந்த ஐயோ இல்லப்பா, கார்டுல எல்லாம் தேய்க்க முடியாது. பணம் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுது, பெரிய அமௌண்ட். பெரிய அமௌண்ட்னா எவ்வளோமா? சொல்லுங்கம்மா, எவ்வளவு? அது அது வந்துப்பா 50 லட்சம்ப்பா.
ஏன்டா இவ்வளவு டென்ஷன் நடந்துகிட்டே இருக்க? டேய் மாப்பு, போன் அடிக்கிறது, எடுத்து பேசு. இப்போ என்ன எடுத்து பேசுனா பணம் கொடுன்னு கேட்பான், என்ன பதில் சொல்றது? அதான் உங்க அம்மா போயிருக்காளடா, பணத்தோட வந்துருவா. இல்ல, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அவன் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இதை என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவளுக்கு அத்துப்படி. அதுவும் கௌதம் கிட்ட எப்படி பேசணும்னு இந்த உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சவா அவ ஒருத்தி மட்டும்தான். நீ வேணா பாரு. 50 லட்சமா? நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. எதுக்குமா அவ்வளோ பணம்? ஆ? அது அது வந்துப்பா, மாயாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பெஷல் gift வாங்கி கொடுக்கணும். அதுக்கு தான், வேற எதுக்கும் இல்ல. மாயாவுக்காக தான், உன் தங்கச்சிக்காக தான்ப்பா. இதை முதல்லயே சொல்லியிருந்தா நானே ரெடி பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகேம்மா. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. என்ன gift, என்ன எதுன்னு மேனேஜர் கிட்ட சொல்லுங்க, அவரே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருவாரு. அது அது என்னன்னா, யாருக்குமே தெரியாம ரொம்ப பர்சனலா நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உன்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன, பணம் தான் இடிக்குது. அதான் உன்கிட்ட கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம். மேனேஜர் சொல்லுங்க சார். அம்மா எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே சார். அம்மா, இவர் பண்ணிடுவாருமா. நீங்கள் எவ்வளோ வேணுங்கிறது இவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிப்பா, தேங்க்யூ. சரிங்க சார். உன்கிட்ட எப்படி கேட்டா நீ எப்படி பணம் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் கௌதம். இந்த சகுந்தலாவோட கணக்கு என்னைக்கும் தப்பானதே இல்லை. என் கூட வாங்க. டேய், இங்க பாரு, எப்படி பேசணுமோ அப்படி பேசி நைஸா பணத்தோட தான் வருவா. டேய், நடிப்புல நடிகர் திலகம் சாவித்திரியா உங்க அம்மாட்ட தோத்துருவாரா? என்னமாச்சு? பணம் கிடைச்சதா? என்ன கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னாரு? நினைச்சேன் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாருன்னு தான் நினைச்சேன். மேனேஜர், தம்பிக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே மேடம். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எனக்கு பணம் தரதுன்னு கௌதம் ஒத்துக்கிட்டான். எவ்வளவு வேணும்னு இவர்கிட்ட சொல்லு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. மற்ற விஷயங்கள்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப என்னடா சொல்ற? நீ சொன்னது நிஜம்தான் மாமா. அம்மா நடிப்பை மிஞ்சறதுக்கு இன்னொருத்தி பிறந்துதான் வரணும். சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம்? மேனேஜர் பி எல்லாம் இருக்கும்போது தான் இதெல்லாம் கேட்பாங்க. அவங்க பின்னாடி தானே நிக்கிறாங்க. கொஞ்சமாவது கிளாஸை மெயின்டைன் பண்ண கத்துக்கோ. உனக்கு என்ன பிரச்சனை தெரியணும், அவ்வளோதானே. நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, எவ்வளோ பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்க. அப்புறம் பெரிய பிரச்சனை எதுவும் மாட்டிக்காத. எதுவாக இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்கிற, நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்ன? அப்பா பணத்தை நான் வாங்கறதுக்கு என்ன படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி மேனேஜர், எனக்கு ஒரு 50 வேணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சாரோட அக்கௌண்ட். ஓகே சார். ஓகே, அதான் சம்மந்தி நீ சொன்னது கரெக்ட்னு சொன்னது
சரி பொண்ணுமா நீ. ஏங்க ஆ, என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னம்மா உங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். சர்ப்ரைஸா? இப்ப பையன் கல்யாணம் அப்புறம் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. அதை தாண்டி வேற என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது? எனக்கு ஒன்றும் தெரியல. மது உனக்கு? மா என்ன விடுமா, நீ ஏன் சொல்ல, அதுதான் சரி வரும். தட்டடாய். இப்பவாவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். இந்த பார், எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, சரியா? நீயே என்னன்னு சொல்லிடு. ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இது நம்ம வீட்டு சாவி. ஆ? மா வளராத, நம்ம வீட்டு சாவி என்கிட்ட தானே இருக்கு. நீ தானே கடைசியா பூட்டிட்டு கொண்டு வந்து கொடுத்த. ஆ, ஞாபகம் வரலையா? ஷோ மது, அது நம்ம பழைய வீடு. ஆ? இது நம்ம புது வீட்டு சாவி. புது வீடா? என்ன சொல்ற ரேணுகா? என்னம்மா சொல்ற? கல்யாணம் நடக்க போகுது. என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா புரியுற மாதிரி சொல்லுமா. ஏய், சக்கு ஜீவாக்கும் மாயாவுக்கும் இந்த வீட்டை கிஃப்டா கொடுத்திருக்காங்க. வீடு கிஃப்டாவா? என்ன ரேணுகா சொல்ற? அது நம்ம பையன் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்ல, அதுக்காக கொடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லு ரேணுகா, நீ போய் அவங்கள்ட்ட வீடு வேணும்னு கேட்டியா? ஐயோ, சத்தியமா இல்லைங்க. எனக்கு நீங்க என்ன போய் இவ்ளோ சீப்பா நினைச்சிட்டீங்க? மா அப்புறம் ஏமா அவங்க திடீர்னு இதை கொடுத்துருக்காங்க? அஹ், இது என்னடி அநியாயமா இருக்கு? அவங்க பொண்ணுக்கு அவங்க ஆசைப்பட்டு கொடுக்கறாங்க. இது குத்தம் சொல்றதுக்கு நாம யாரு? அவங்க கொடுத்த உடனே நீ சரின்னு வாங்கிட்டியா? அஹ், அவன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாலே உனக்கு புரியலையா? சந்தோஷமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல என்னங்க இருக்கு? நாம ஒரு சின்ன வீட்ல அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது பெரிய வீடு, அதுவும் பீச் பக்கத்துல இருக்கான். இப்படி ஒரு வீடு காலத்துக்கு தவறுனாலும் நமக்கு கிடைக்குமா? அறிவு இருக்கா உனக்கு? அப்பா எல்லாரும் பாக்குறாங்கப்பா. எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ண மாட்டியா? அவங்க என்ன கொடுத்தாலும் ஈன்னு வாங்கிட்டு வந்திருக்க. இத பார், இதுல இருக்கிறது நம்ம பையனோட தன்மானம். நம்ம வீட்டோட மான மரியாதைலாம் இதுலதான் இருக்கு. தெரியலையா உனக்கு? என்னங்க இது? நான் என்னமோ பண்ணக்கூடாத தப்பு பண்ண மாதிரி இப்படி திட்டுறீங்க. நான் போய் அவங்க கிட்ட வீடு வேணும்னு கேட்டாதான் நம்ம மான மரியாதைலாம் போகும். அவங்களா கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கிறேனுங்க, அது உனக்கு புரியலையா? முதல்ல இந்த சாவியை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா. விளையாடுறீங்களா? அவங்க பொண்ணுக்கு அவங்க கொடுத்தத நான் ஏன் திருப்பி கொடுக்கணும்? அவங்க பொண்ணுக்கு அவங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாதுங்க. இந்த வீட்ல நம்ம பையனும் மாயாவும் சந்தோஷமா இருக்க போறாங்க. நாமளும் அவங்க கூட தான் இருக்க போறோம். மா என்னம்மா சொல்ற? ஏய், நீ கல்யாணம் ஆகி கௌதம் கூட பெரிய வீட்டுக்கு போயிடுவ. அந்த சின்ன வீட்டுல கஷ்டப்படுறது யாரு? நாங்க தானே. உனக்கு அதெல்லாம் புரியாது, சும்மா இரு. மதுமிதா, நம்ம கிட்ட எதுவும் ஒரு வார்த்தை கேட்காம சகுந்தலமா எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? இந்த பார், இது எனக்கு சரியா படல. இதுக்கு மீறி இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பையனே அடகு வச்ச மாதிரி ஆயிடுமா? ஐயோ, பாத்தியா, உன்னால இது தேவையில்லாத பிரச்சனை. அவங்க கொடுக்கும் போதே நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். இப்ப பிரச்சனை பெருசாக போகுது. இதனால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஏங்க, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. ஏன் மேலேயே பழிய போடுறீங்க? அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு. வாய மூடு. அன்பா, அடுத்து உன் கல்யாணம் தான். டேய் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை சொல்லிக்கிட்டே இருப்பியா? அது இல்லை நண்பா,
உன் தங்கச்சி கல்யாண சந்தோஷத்தில் நீ இதை மறந்துடக்கூடாதுல்ல, அதான். ஏய், ம், வாங்க. என்ன கௌதம் கிட்ட பேசணுமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. கௌதம், அவங்க உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். பேசுங்க. இப்ப சொல்லுங்க. இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இதை சொல்லித்தான் ஆகணும். என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? அது புகுந்த வீட்டுல வாழ்ந்தாதானே அவளுக்கும் மரியாதை, அவ புகுந்த வீட்டுக்கும் மரியாதை. ப்ளீஸ் சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வாங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. இல்ல, உங்க தங்கச்சியும் என் தம்பியும் தனி கொடுத்தனும் இருக்கிறதுக்காக நீங்க ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கலங்க. தனி வீடா? மாயாவுக்கா? உங்க அம்மா இப்பதான் சாவியை கொண்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா கொடுத்தாங்களா? நிஜமாவா? என்னங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு அதான் பயமா இருக்கு. பிரச்சனை பெருசாகி இந்த கல்யாணம் நிக்கிற வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் மதுமிதா கல்யாணமும் நின்றுடும். ஏங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லி என் வயித்துல புளிய கிடைக்காதீங்க. நான் யோசிக்காம சாவி வாங்கிட்டேன், தப்புதான். அதுக்காக அபசகுணமா கல்யாணம் நின்னுடும் சொல்லிட்டே இருக்காதீங்க. அபசகுணமா பேசல, பயத்துல பேசுறேன், டென்ஷன்ல பேசுறேன். அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு இப்ப சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? வாங்குறப்ப யோசனை பண்ணிருக்கணும். இதோ இதுதான். நீங்க இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஹலோ, நீங்கன்னு என்னையே சொல்லாதீங்க. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இத நான் தான் செஞ்சேன்னு எப்படி யோசிச்சீங்க? நான் தான் செஞ்சேனான்னு என்ன ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? அப்போ இத பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, இப்ப நீங்க வந்து சொல்ற வரைக்கும் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சாரிங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு நான் தப்பா சொல்லிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. இல்ல, அது இல்லைங்க. நான் ப்ளீஸ், நம்மளை பத்தி இல்ல, ஒரு நிமிஷம். அம்மா. ஐயோ, என்னங்க மாப்பிள்ள உங்க அம்மாவை இவ்வளவு சத்தமா கூப்பிடுறாரு? பிரச்சனை பெருசாயிடுச்சு போல இருக்குங்க. இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? இங்கே நின்று இருக்கணும். வா போலாம். அம்மா, 1 minute. என்ன கௌதம்? என்னம்மா இது? அம்மா, ஜீவாவும் மாயாவும் தனி கொடுத்தனும் இருக்க தனி வீடு வாங்கி கொடுத்தீங்களா?
சொல்லுங்கம்மா, தனி வீடு வாங்கி கொடுத்தீங்களா? என்னது தனி கொடுத்தனமா? அதுவும் நானும் மாயாவுமா? மாமா என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல. ஏன் உங்க தங்கச்சி எங்க வீட்டுலலாம் வந்து இருக்க மாட்டாளாமா? இல்ல மாப்பிள, உங்க வீடு சின்னதா இருக்கும்னு. அது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்தீங்களே, அன்னைக்கு தெரியலையா? ஐயோ, நம்ம போட்டு கொடுத்த பிளானு இப்போ இப்படி வெடிக்குதே. இவன் வேற டக்குன்னு மாலையை கழட்டிட்டானே. இந்த பிரச்சனைனால கல்யாணம் நிற்கிற வரைக்கும் போயிடுச்சுன்னா சக்கு என்ன சும்மா விட மாட்டாளே. இல்ல மாப்பிள, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நானும் மாயாவும் தனி கொடுத்தனும் போகணும்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா?